Daily. Taste the Daily. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஈரோட்டில் வாக்கு சேகரிப்பதற்காக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சென்றிருந்த நிலையில் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தங்கமணி. வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது இன்றைய தினம் ஈரோடு மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து தற்போது பிரச்சாரத்தில் மேற்கொண்டு வருகிறார். இவர் மரப்பாளையம் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு தற்போது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் அவர்களுடைய இல்லத்திற்கு முன்பு இருந்து அந்த வாகனத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென அங்கே வந்த EVKS இளங்கோவனுடைய ஆதரவாளர்களும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுமான சுமார் 10க்கும் மேற்பட்டோர் தற்போது சீமானுடைய பேச்சிற்கு கண்டனம் தெரிவித்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து ஈரோடு மாவட்டத்தில் தந்தை பெரியாரை பற்றி பேசிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இந்த பிரச்சாரத்திற்கு வரக்கூடாது, அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தற்போது கோஷங்கள் எழுப்பி வருகின்றனர். தற்போது இவர்கள் ஒருபுறம் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாலும் கூட மற்றொரு புறத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது பிரச்சாரத்தில் பேசி வருகிறார். தொடர்ந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து ஈரோடு மண் என்றாலே அது பெரியார் மண்ணுதான். இங்கு எப்படி ஒரு பெரியாரை பற்றி பேசிவிட்டு அவருக்கு எதிராகவே தற்போது பிரச்சாரத்தில் சீமான் பங்கேற்க இருக்கிறார். இதற்கு யார் காவல்துறை அனுமதி கொடுத்தது என பல்வேறு கோஷங்களை முன்வைத்து தற்போது காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் கூட தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். ஒருபுறம் சீமான் பேசுகையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கின்றனர். அதே புறத்தில் EVKS இளங்கோவன் அவர்கள் இல்லத்தின் முன்பு அவர்களுடைய ஆதரவாளர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. Taste the Daily.